வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கே கேமிங் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து WWE 2K15 அப்படிங்கிறத வந்து பிசி வெர்ஷன் வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து WWE 2K15ஓட ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிசி ஃபைலை. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜெட் அர்ச்சிவில் போயிட்டு ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஃபைலை வந்து டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் வில்லேட்டரில் எப்படி வந்து ஒரே நிமிஷம் இருக்குது, அவ்வளோதான். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ளே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது உள்ளே வந்து இப்படி வந்து போகும். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டமில் எந்த மாதிரி ஒன்று இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம மொபைலில் இருக்கும். ஸோ இது வந்து ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஃபைல்ஸில் மட்டும்தான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ டவுன்லோடு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஃபைல் மேனேஜரில், அதுக்குள்ளே வந்து உங்கள் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போய்ட்டு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. நான் அப்படி போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 2K15. அதே மாதிரி வந்து நீங்களும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து EXE ஃபைல்னு ஒன்று பார்த்தோம்ல, அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ அதுக்கிட்ட போயிட்டு ஸோ உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ஜஸ்ட் ஒரு 1 கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கீழே க்ரியேட் ஷார்ட்கட்னு வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே தான். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். ஸோ இது வந்து வெளியே வந்துட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் மேலே அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2K15 இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ப்ளே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ லோடாக ஆரம்பிச்சிடும், உள்ளே போகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்படி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து FPS கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. ஸோ அதனால் மேட்ச் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ வீடியோக்காக நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம எல்லாமே ஸ்மூத்தாக ஆகும். ஸோ ஒரு மிட் ரேஞ்சில் தான் நான் வச்சுருக்கேன். என்னோடய சிப்செட் வந்து பார்த்திங்கன்னா Snapdragon 7 Gen 4. ஸோ 1-on-1 3-on-3 ஃபேட்டல் 4-வே மேட்சுமே வந்து எனக்கு நல்லாவே 25 to 30 FPS வந்து ரன் ஆகுது. நீங்கள் வந்து Snapdragon 8 Gen அந்த சிப்செட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ரன் ஆகும், நல்ல ஒரு FPSலேயே வந்து ரன் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரிபிள் மேட்ச் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ரெக்கார்ட் ஆகிறனால வந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ ரொம்ப நேரம் வந்து உங்கள் ஃபோனில் வந்து இந்த கேம் வந்து விளையாடாதீங்க. ஏன்னா வந்து ஹீட் பயங்கரமாகும், கண்டிப்பாக ஆகும். அப்புறம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1/2 hour இல்லை 45 minutes விளையாண்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து விளையாடுங்க. அப்படி வேணால் விளையாண்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேம் ப்ளே தான் இருக்கும். ஸோ கேம் ப்ளே பார்த்துட்டு ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து உங்களோட கூகுளில் போய்ட்டு WWE 2K15 வின்லேட்டர் போட்டிங்கன்னா வின்லேட்டருக்குள்ளே இந்த இது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வின்லேட்டரை இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து விளையாண்டுக்கலாம். தேங்க்யூ. Here we go, and I find this three-way dance to be amazingly physical. Randy Orton, no problem to be broken right now.